இந்த மாரி ரேகைகள் இருக்கக்கூடாது. இந்த மாரி ரேகைகள் இருந்ததுனா, இப்போ சில பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பிலே பார்க்கும்போது, மாங்கில ஆடு குழந்தை சொல்லுவாங்க. அப்ப மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த மாரி விஷயங்களும் ஏற்படும். அது வந்து இந்த வளைவின் தன்மைய பொறுத்து அது வந்து மாறும். அது எந்த ஏஜ்ல மாறும்ன்றது விதி ரேகை, ஆயுள் ரேகை, அதே மாரி புத்தி ரேகை கம்பேர் பண்ணும்போது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்ப இவங்களுக்கு இந்த மாரி புத்தி ரேகை வந்து திடீர்னு ஒரு சைட்ல ஒரு ஒரு காலகட்டத்தில அப்படியே வளைவு ஷேப்ல இருக்குன்னா, அது ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம். எந்த காலகட்டம்ன்றது. அப்ப அந்த டைம்ல இவங்க வந்து பிரைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட போகுது சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இவங்களுக்கு நினைவாற்றல் குறையக்கூடிய நிலைலாம் இந்த மாரி கைரேகை இருக்கக்கூடியவங்கலாம் நினைவாற்றல், புத்தி சுவாதியம் இல்லாத அமைப்பு. இந்த மாரி ஒரு கேட்டகரிலாம் இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது வளைஞ்ச ஷேப்ல இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாரி எந்த காலகட்டத்தில அது வளையுதோ, அதுக்கு ஏத்தபடி அவங்களோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ன்ற மாரி ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ இதுலருந்து ரிகவர் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆயுள் ரேகை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்து, விதி ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, அவங்க அதுலருந்து ரிகவர் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாரி ஏற்படும். முக்கியமா புதன். இதுக்கெல்லாம் காரணமே புதன் தான். அந்த புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த புதன் மேடு சிறப்பா இருந்ததுன்னா, ரிகவர் ஆவாங்க. ஆரம்பத்தில இந்த புத்தி ரேகை வளையக்கூடாது. அதே சில பேருக்குலாம் பார்க்கும்போது, ஆயுள் ரேகை, விதி ரேகைலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இருதய ரேகை சிறப்பா இருக்கும். மேடுகள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா, புத்தி ரேகை மட்டும் வளைஞ்ச ஷேப்ல இருக்கும். அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணமே இருக்காது. எப்பயுமே ஒரு கெட்ட எண்ணத்திலே இருப்பாங்க. மத்தவங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாரி ஒரு கேரக்டரும், அதுக்குண்டான அமைப்பும் ஏற்படும். சில விஷயங்கள நம்ம வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான், அதோட தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத சொல்லக்கூடிய அமைப்பு. ஆரம்பத்தில புத்தி ரேகை வளைஞ்ச ஷேப்ல இருக்கக்கூடாது.